இது மகிமை நேரம். மகிமை டிவி நேர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய 7 காரியங்கள் என்று குறித்து நாம் தியானித்து வருகிறோம். யாக்கோபு அந்த நிருபனம் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் இருக்குது, நிறைய சம்பவங்கள் இருக்குது. இதில் ஒரு சில 7 கருத்துக்களை மாத்திரமே நாம் இந்த வாரத்திலே நாம் தியானிப்போம். பாருங்க, யாக்கோபு அதிக காரியங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளணும், நம்ம அனுபவிக்கணும்னு நிறைய காரியங்களை எழுதி வைத்திருக்காரு. அதில் இன்றைக்கும் யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படுகிறது. ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, ஜெபம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், ஜெபிக்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் பிறருக்காக ஒருவருக்கொருவர் நாம் ஜெபிக்கிறோமா? எனக்கே ஜெபிக்க நேரம் இல்லை, ஆனால் மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கிறோமான்னு சொல்லுவேன். யாக்கோபு அந்த நிருபத்திலே சொல்கிறார், ஒருவருக்கொருவர் ஜெபிங்க. ஜெபிக்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு அனுபவமா இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பாருங்க, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஜெபிக்கணும். பாருங்க, இங்கே இந்தியாவில் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற சாது சுந்தர் சிங் இந்தியாவின் அப்போஸ்தலர். அவருடைய வழக்கமான வேலை ஜெபம். எங்கு பார்த்தாலும், எங்கு அந்த குகையை பார்த்தாலும், மலையை பார்த்தாலும், எங்கு சென்றாலும் வனாந்திர வழிக்கு போய் அங்கே ஜெபித்து கொண்டே இருப்பார். இரவு முழுவதும் அவரை பார்த்தால் ஜெபம் தான், அவர் ஜெபிச்சுட்டே இருப்பார். அவரை பார்க்கிறவங்க பார்த்து கேட்பாங்க, அவருடைய முகத்தை பார்த்து, அவருடைய கண்களை பார்த்து சொல்லுவார், தேவ சாயல் உங்களில் வெளிப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஜெபித்து கொண்டிருப்பார். அவருடைய தன்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறார், ஜெபம் என்பது என்ன என்றால் அவர் ஒரு ஒரு விதமான ஒரு அனுபவத்தை சொல்கிறார். ஜெபம்னா ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை, தாயும் பிள்ளையும் அந்த அவருடைய வழக்கங்கள் ஒரு தாயை பார்த்து பிள்ளை என்ன செய்யும்? விரும்பி ஓடி பேசும். அம்மா எங்கு சென்றாலும் பார்க்கும். அம்மா குரலை, தாயின் குரலை கேட்ட உடனே அது மகிழ்ச்சியில ஆழ்ந்து விடும். ஒரு தாய் அது அவங்க அந்த எங்கெல்லாம் கடந்து செல்கிறார், அதன் பின்பதாகவே சென்று கொண்டிருக்கோம். சின்ன பிள்ளைய நீங்க நோட் பண்ணி பார்த்தனா நீங்க தாயை விட்டு பிரிக்கவே முடியாது. என்ன கொடுத்தாலும் பாருங்க, அந்த பிள்ளை தாயோட முகத்தை பார்த்துட்டனா அந்த பிள்ளை எங்கேயும் நம்ம கூட்டிக் கொண்டு செல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தாய் பாசம் அங்கே இருக்கிறது. அதே போலதான் ஜெபமும், அதே போலதான் தேவனும் நம்மை விட்டு பிரிக்கவே முடியாத ஒரு அனுபவம் தான் ஜெபம். ஒருவேளை இந்த பிள்ளை ஒரு தாய் முகத்தை பார்த்து அது எங்கு சென்றாலும் அது போய் மடியில போய் உட்கார்ந்து கொள்ளும், எல்லாம் செய்யும். இதெல்லாம் அதுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் அந்த பிள்ளை எதிர்பார்த்து, எனக்கு இதை தரணும், இதை தந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், மகிழ்ச்சியை தருவேன், அப்படி நான் சந்தோஷமா இருக்குங்கிற எண்ணம் அந்த பிள்ளைக்கு வந்தால் அந்த பிள்ளை பிடிவாதமான பிள்ளையாக மாறிவிடும். அதே போலதான் ஜெபத்திலேயே நம்ம ஆண்டவரோடு நடந்து கொண்டு, ஆண்டவரோடு பழகி கொண்டு, அவரோடு அமர்ந்து கொண்டு இருக்கும்போது மகிழ்ச்சி வரும். இதே நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து கேட்கும்போது, எனக்கு இது வேணும், அந்த தேவை இருக்குது, இப்படி தாங்கன்னு சொல்லும்போது கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள பிரிவினை வந்துவிடும் என்று சொல்லி அவருடைய சொந்த அனுபவத்திலே பேசுகிறார் சாது சுந்தர். பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட நம்மளுடைய அனுபவம் இப்படி இருக்குது. நாமும் கூட சில நேரத்துல ஆண்டவருக்கு பின்பதாக செல்லாதபடிக்கு பிடிவாதம் பிடித்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல கேட்டுக்கொண்டிருக்குமா, அது வேணும் இது வேணும் என்று. பிரியமானவர்களே, நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா? பிறருக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிங்க. ஒரு நல்ல ஒரு ரகசியம் என்னன்னா, மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாங்க. மற்ற பிறருக்காக ஜெபித்து பழகுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு விசுவாச வீரர், அவர் 2000க்கும் அதிகமான ஒரு பிள்ளைகளை அவர்
அவர் வளர்த்து கொண்டு வரார். அவருடைய ஒரு நாள் அவருடைய ஏழை குழந்தைகள் அவருக்கு பராமரித்து வர்றார். அவர் அந்த பராமரிக்கிற அந்த இடத்துல போய் அதிகாலை காலையிலே போய் அந்த பிள்ளைகளை கவனித்து பார்க்க செய்கிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள்லாம் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. சாப்பிடுவதற்கு தட்டு ஒரு வேணும் டம்ளர் எல்லாம் கொண்டு வந்து அவங்க வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் அவர் பார்க்கும்போது அங்கே நடந்த காரியம் என்னன்னா, அங்கே சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு பொருளுமே இல்லை. அப்போது அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பிள்ளைகளுக்காக, அவருடைய தேவைக்காக ஜெபிக்கும் போது அவருடைய அவர் அங்கே தங்குற இடத்துல கதவு தட்டப்படுகிறது. தட்டும்போது அங்கே ஒரு மனிதன் வந்து சொல்கிறார், நான் ஒரு காரியத்தை நான் உணர்ந்தேன். நேற்று இரவு எனக்கு தூக்கமே வரல. உங்களுடைய ஏழை குழந்தைகளுக்கு என்னுடைய ரொட்டி கடையிலிருந்து ஆண்டவர் கொடுக்கும்படி என்னோடு பேசினார். அதனால் இரவிலே 2 மணிக்கே நான் புதிதாக பல ரொட்டிகளை நான் தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கள் என்று தயவாய் கேட்டுக்கொண்டாராம். சிறிது நேரம் கழித்து மீண்டுமாக கதவு தட்டப்படுகிறது. அங்கே சென்று கொண்டிருந்த ஒரு மனிதன், அவன் பால் வியாபாரம் செய்கிறவன். அந்த வண்டி பழுதடைந்ததுனால இந்த பால் எல்லா பொருட்களையும் இறக்கி வைத்தால்தான் அந்த வண்டியை சரி பண்ண முடியும், இந்த பாலெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கள் என்று கொடுத்து விட்டு சென்றாராம். பிரியமானவர்களை, விசுவாசமான ஜெபம் பாருங்க, பிறருக்காக ஜெபிக்கணும். அந்த பிள்ளைகள் அந்த ஏழை பிள்ளைகள் சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டாமல் போகலாம் என்னன்னு சொல்லிட்டு அவர் பேர்தான் அந்த காரியங்கள் நடந்திருக்காது. அவ்வளோ அற்புதத்தை கர்த்தர் அங்கே அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்தாம். பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட நாமும் கூட சில நேரங்களில் ஜெபத்தில் சோர்ந்து விடுகிறோம்ல. இங்கே ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க லோத் ஆபிரகாமை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா 18ஆம் அதிகாரம் 25, 27 இதோ தூளும் சாம்பலுமான அடியேன் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னை தாழ்த்தான். நான் தூளும் சாம்பலுமான மனிதன் என்று தாழ்த்துறான். அது மாத்திரமல்ல, சர்வலோக நியாயாதிபதி என்று ஆண்டவரை உயர்த்துகிறான். அவன் தன்னை தாழ்த்துறான், சர்வலோக நியாயாதிபதின்னு ஆண்டவரை உயர்த்தி 6 முறை அவன் ஜெபிக்கிறான் லோத்துக்காக. அங்கே சோதோம் குமரா பட்டணம் அழிக்கப்படக்கூடாது, அங்குள்ள ஜனங்கள் காப்பாற்றப்படணும்னு ஜெபிக்கிறான். லோத்துக்காக ஜெபிக்கிறான் பாருங்க, பிறருக்காக அவன் ஜெபிக்கிறான். ஆதியாகமம் 32:24 ஆபிரகாம் சோதோமை அழியக்கூடாது என்பதற்காக போராடி ஜெபித்தான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டு. லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். சோறு வருதா சில நேரத்துல நம்மளால ஜெபிக்க முடியல. சிலர் சொல்வாங்கல்ல, நான் அவங்களுக்காக ஜெபிச்சேன், அதனால எனக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு, இவங்களுக்காக நான் ஜெபிச்சேன், அந்த போராட்டம் என்ன தாக்கிட்டு. அப்படி இல்லாம பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் நீங்க ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக, கிராமத்துக்காக, கிராம ரட்சிப்புக்காக, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கு, அவர்களுக்கு ரட்சிப்படைவதற்காக, தேசத்துல எழுப்புதல் வருவதற்காக, நம்ம தேசத்துல அழிவு அநேக காரியங்கள் நடக்குது, விபத்துகள் நடக்குது, இதற்காக நம்ம திறப்பிலே நின்று ஜெபிக்கணும். ஒருவருக்கு ஒருவர் ஜெபிங்க. கர்த்தர் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இன்றைக்கு தொடர்ந்து நம்ம 7 நாட்களாக யாக்கோபு எழுதின நிருபத்திலிருந்து 7 காரியத்தை கற்றுக்கொண்டு தொடர்ந்து நீங்க வாசிங்க. இந்த யாக்கோபு அந்த நிருபத்தில் 5 அதிகாரம் தான் இருக்கு. அந்த 5 அதிகாரம் இன்னும் அநேக கருத்துக்கள் இருக்குது. அந்த சமூகத்துல நீங்க தியானிக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை உங்களுக்கு அந்த சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட அநேக காரியங்களை நாங்க கற்றுக்கொண்டோம் அப்பா. தொடர்ந்து சப்பா நாங்கள் வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க, உமக்கு சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாங்கப்பா. யாக்கோபு நிருபத்தில் எழுந்தது போல கோபம், நாங்கள் வைராக்கியம், எங்களை தாழ்த்துற தன்மைகள், ஜெபக்குறைவு, நிறைய காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்குப்பா. அதெல்லாம் நான் வடக்கம், அதெல்லாம் எங்களுக்கு வேணும் ஏசப்பா. இப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு எங்களுக்கு தாங்க ஏசப்பா. நம்முடைய சித்தத்தின்படி செய்ய உமக்கு சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு எரடி இருக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.